Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அமைச்சர் விக்னேஷ் அவர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கரூர் கம்பெனி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கரூர் கேங் இப்போ அவங்க சார்பாக வந்து இயங்கிட்டு இருக்காரு அமைச்சர் விக்னேஷ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்திருக்கு? இது முழுக்க முழுக்க தவறான தகவல். முதல்ல அதை சொல்லிடுவோம். இந்த கரூர் கம்பெனியை களை எடுக்கணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. ஓகே, முதல்ல அப்படி சாட்டை எடுத்தவரையே இணைச்சிட்டாங்களா சார்? அந்த வடிவில் ஒரு காமெடியில் சொன்ன அது என்னன்னா, இப்போ FL1 FL2 பார் அப்படின்னு இருக்கு. அதாவது லோக்கல் பார் ஒன்று, ஹோட்டலோட சேர்த்து அட்டாச் ஒன்று பார். 60,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஓகே ஒரு பாருக்கு மாசத்துக்கு அவங்க கட்டிங் வாங்கியிருக்கிறாங்க. வித்தவுட் பில்லு, எந்த விதமான இல்லாம இவங்க தனியா கலெக்ஷன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு பாருக்கு அவ்வளோ, ஒரு பாருக்கு. ஓகே, இது வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் பார்கள்ட்ட வாங்கியிருக்கிறாங்க. இதை ஒரு செயின் லிங்க் மாதிரி அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கரூர் கம்பெனி, கரூர் கேங் அப்படின்னு ஒரு 3-4 கேட்டகரியில் உள்ள ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. பல ஷெல் கம்பெனிஸ், வேறு பேரில் ஷெல் கம்பெனியில் வாங்கி அதை பூரா ஒயிட் ஆக்கி ஒரு பெரிய வேலையை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் மட்டும் குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. குறைந்தபட்சம், ரொம்ப 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 குறைந்தபட்சம் அமௌண்ட். இது எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் என்னென்ன வகையிலலாம் அவங்க காசு அடிக்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக லிக்கர் சப்ளை பண்ணுற கம்பெனியில் ஒரு ஃபண்டு கட்டிங் வந்து கட்சி பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று, இவங்க ஒரு கட்டிங் எங்கேருந்து அங்கேயே ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, கம்பெனி சரக்கு தயார் பண்ணுற கம்பெனிலே கட்டிங். அதுக்கு பிறகு அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அட்டைப்பெட்டி எடுக்கிறதுல காசு, காலி பாட்டில் காசு, காலி பாட்டிலுக்கு மேலே இருக்குல்ல அந்த மூடி, அது ஒரு காசு. சரி, இதெல்லாம் டெண்டர் முறையில் தானே வழங்கணும்? இல்லை, டெண்டர்லாம் வித்தவுட் டெண்டரில் போயிட்டு இருக்குதுலாம். டெண்டரில் வழங்கினாலும் நீங்கள் டெண்டர் எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 10,000 ரூபான்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் டெண்டர் எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 3,000 ரூபா தனியாக வித்தவுட் டெண்டரில் கட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கொடுத்த டெண்டர் ப்ராசஸ் பாஸ் ஆகும். டெண்டர் இப்போ ஒரிஜினலான ஏலம், டெண்டர்னா ஏலம். ஏலம் எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த ஏலம் வந்தாலும் சரி, அது காய்கறி ஏலம் வந்தாலும் சரி, எல்லாரையும் வர வச்சு யார் அதிகமாக அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஏலம் கொடுக்குற முறை. அதுதான் வந்து ஏல முறைங்கிறது. ஏலம் விட்டு அதை எடுக்கிறது. இவங்க அதையும் மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு யார் இவங்களுக்கு தேவையோ அந்த ஃபைலில் வந்து ஏலம்னு சொல்லி டெண்டர்னு சொல்லி போட்டு எடுத்துக்கிறது. எடுத்துக்கிட்டு இந்த நான் வந்து டெண்டர் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, அட்டைப்பட்டி கான்ட்ராக்ட் டெண்டர் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ கொடுத்துரு மாதம் அப்படின்னு ஒரு கட்டிங். லிக்கர் உங்கள் உண்மையில் அதிகமான சரக்கு, இந்த சரக்கு நான் வந்து ஆர்டர் போட்டுக்கிறேன், எனக்கு மாதம் இவ்வளோ கொடுத்துரு. நேரடியாக கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, எனக்கு தெரியாது ஒரு அமௌண்ட் கொடுத்துரு. இந்த அமௌண்ட்லாம் எப்படி வாங்குறது? ஒரு 150 கம்பெனி ஆரம்பி. நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் மேலே ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி சோன் கம்பெனி ஆரம்பித்து லீகலாகவே பணத்தை வாங்கி போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கு. இது கீழே ஒரு பெரிய குரூப் இருந்தது. ஓகே, இப்போ தாவேக அரசாங்கம் வந்தோடனே உண்மையான டெண்டர், இதுதான் டெண்டர், ஓப்பன் டெண்டர். நீங்களும் கலந்துக்கலாம், நானும் கலந்துக்கலாம். தகுதி உள்ள நபர்கள் அப்படிங்க காட்டிலும் உங்களால் எடுத்து நடத்த முடியும், உங்களுக்கு தைரியம் இருந்தால், பணம் இருந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் டெண்டரில் கலந்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் டெண்டர் ஆக்கினதுக்கு பிறகு இதுவரை சம்பாதித்தவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் யார்? அமைச்சர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அமைச்சரை வந்து இந்த அமைச்சர் தூக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அமைச்சர் யாராவது உள்ளே கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லாபி ஒன்று நடக்குது. ஓகே, அப்போ லாபி நடக்கிறப்ப என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த கரூர் கம்பெனியில் ஒரு 3-4 கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி நபர் சொல்கிறாங்க, ஒருத்தர் பேர் சொல்கிறாங்க, அவரை தான் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த ஆள் தான் இவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகே, யாரை? மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் கரூர் கேங்கில் இருந்த ஒருத்தவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் தான் பணம் வாங்கி கொடுக்குறாரு. முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் போயிருக்காருன்னா ஒரு வார பத்திரிகை. அந்த பத்திரிகை பேரை சொல்லவே வேண்டாம். அவங்க எப்படி எழுதுறாங்க, யாருக்கு எழுதுறாங்க, யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அது இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறது தெரியும். அந்த பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் போடுறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க. இதை சொல்லப்போனால் நம்ம வந்து அந்த அமைச்சரே இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, ஏன்னா எந்த ஆதாரமும், அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நேரடி வருவாயை கொண்டு வரதுக்கு 3 டிபார்ட்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கனிம வளத்துறை, ஒன்று டாஸ்மார்க், ஒன்று பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் CMDA. இந்த 3லிருந்து வரக்கூடிய வருமானம், பத்திரப்பதிவுத்துறையில் மிகப்பெரிய முறைகேடுகள். இந்த 3 வருமானமுமே வந்து நேரடியாக லீக்கேஜ் இல்லாமல் புரோக்கர்கிட்ட போகாமல் அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு வந்து 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருன்றாங்க. இந்த வருமானம் மட்டும் குறைந்தபட்சம்.
இதுக்கு மேலே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. ம். அதெல்லாம் ஆடிட்டிங் பண்ணி இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு லீக்கேஜ் ஆயிருக்குன்றது அதையும் எடுத்துட்டாங்க. அது தேவைப்படுறப்ப இந்த கூட அமைச்சர் பேசியிருப்பார். நிதி அமைச்சர் அதெல்லாம் ஆடிட்டிங் பண்ணி நாங்கள் 5 வருஷம் ஆடிட்டிங் வச்சிருக்கோம், தேவைப்படுறப்ப நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்ன்றாங்க. ம். இப்போ இதுதான் சிக்கல். இப்போ லீக்கேஜஸ் எல்லாமே கட் ஆயிடுச்சு. இப்போ நேரடியாக இப்போ ஆல்ரெடி நடத்திட்டு இருந்தவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் டெண்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவர்களுக்கான வருமானம் இல்லை. இது அமைச்சர் நமக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருப்பார். காசு நம்மளால் வாங்க முடியல, கொடுக்க முடியல. இப்போ அதுக்கு ஒரு இதை கிளப்பி விட்டுருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா பணப்புழக்கமே இல்லைங்க, எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட பணமே இல்லை, அரசாங்கம் வந்த பிறகு அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக சம்பளம் வாங்குறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நான் வேலைக்கு போகிறேன், சம்பளம் வாங்குறேன். இப்போ 6 ஆளுக்கு எது வேலை பார்க்குற, அவர் வேலை பார்க்குறாரு, இவர் வேலை பார்க்குறாரு, அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை வைத்து பல கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பணப்புழக்கம் கட்டாயிடுச்சு. அதை வந்து கசியவுறானுங்க, பணப்புழக்கமே இல்லை, லீகேஜ் இல்லை. இன்றைக்கி அரசாங்க அலுவலகத்தில் காசு இல்லாமல் போகக்கூடிய பொதுமக்கள் போய் சொல்கிறாங்க, தைரியமாக போய் சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சி, என்னோட அண்ணன் ஆச்சு, என் தம்பி ஆச்சு, என் புள்ள ஆச்சு, செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்குறாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் முதல்ல இந்த ஆட்சியில் வந்திருக்கு. முதல்ல அதை பாராட்ட வேண்டிய வச்சிருக்கோம். அதுலேயும் சில பேர் காசு வாங்குறாங்க, 1-2 வாங்குறாங்க, மாட்டுறாங்க, கைது பண்ணுறாங்க. நேற்று கூட தாசில்தாரை கைது பண்ணிருக்காங்க, நடக்குதுலாம். ஆனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அரசாங்க அலுவலகத்தில் போனால் காசுலாம் வேலை பார்க்கலாம், தைரியமாக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நீ கேட்பியான்னு அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய இன்னொரு ஜீவோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவோ போல ஓரளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய பொதுமக்களை இங்கே கண்ணியமாக நடத்தணும் அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுவும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான வேலையில் நடந்துகிட்டு இருக்கப்ப இவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போச்சு. இப்போ என்னன்னா அதில் இன்னொரு கூடுதல் தகவல்னா, அதிமுக 2017 அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கூட்டணி போட்டாங்கன்னா தொலைச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடி வந்ததுக்கு பிறகு அதிமுக கூட்டணி. ஓகே. சென்னையில் ஒரு பார்னு வச்சுங்களேன், அந்த பார் போன அதிமுக அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. ஒரு 25 வருஷம் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. 25 வருஷம் ஒரே நடத்திட்டு இருக்காரு. ஓகே. முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார். என்னடா கணக்குன்னு பார்த்தா இவங்களுக்குள்ள கூட்டணி. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்துச்சு, உனக்கு வேணுங்கிறது நீ வாங்கிக்க, எனக்கு வேணுங்கிறது நான் வாங்கிக்கணும். இப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுறது, பிளாக்ல வைக்கிறது, அப்படி இப்படின்னு மற்ற வேலைகள்லாம் நடக்கும். இப்போ இது எல்லாமே வந்து ரினியூவல் பண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரி இதோட உள்ள அட்டாச்சு பார் இருக்குல்ல, இந்த ஹோட்டலோட இதுல எல்லாம் சில பெர்மிஷன்ஸ் வாங்கணும். என்ன வாங்கணும்னா, ஃபயர் சர்வீஸில் பெர்மிஷன் வாங்கணும், அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட NOC ஒன்று வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வாங்காமே லைசன்ஸை வாங்கி போடுறது, ரினியூவல் பண்ணுறப்பையும் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த அரசாங்கம் வந்தவொடனே எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் கொண்டு வாங்கிட்டாங்க. பார் நடத்துல ஃபுல் லைசன்ஸ் என்னென்ன விதிகள் இருக்கோ அதை நீங்கள் உற்பத்தி வாங்கணும். அப்போ அவங்களுக்கு சிக்கல், லோக்கல் பாருக்கு சிக்கல், அட்டைப்பட்டி விற்றவனுக்கு சிக்கல், டெண்டர் எடுத்தவனுக்கு சிக்கல், ஒட்டு மொத்தமாக வருமானமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஃபுல்லாக எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு வருமானம் இல்லை. அடுத்த ஒரு 2 மாதத்தில் ரினியூவல் பண்ணணும். ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைன்னா அவன் எவனுமே ரினியூவல் பண்ண முடியாது, எல்லாத்தையும் கேன்சல் ஆயிடும். அப்போ நீங்கள் என்ன ரினியூவல் இல்லாத கேன்சல் பண்ணிவிட்டு ஓப்பன் டெண்டர் கொடுக்குறாங்க. இதுதான் ஓப்பன் டெண்டர். ஓகே. யார் வேணாலும் கலந்துக்கலாம். நீங்கள் கேட்குங்க, நல்ல விலை எடுக்கிறவங்க இந்த பார் நடத்துங்க அப்படிங்கிற ஓப்பன் டெண்டர். எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எந்த விதமான உள்ளடி வேலையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது, கள்ள கூட்டணியும் கிடையாது, நேரடி கூட்டணியும் கிடையாது. ஓப்பன் டெண்டருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றப்ப எல்லாருக்கும் வரக்கூடிய வருமானங்கள் பல கோடி ரூபாய், பல 1000 கோடி ரூபாய் வந்து நீங்கள் முடங்கி போச்சு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன பண்ணால், அதே கேங்கு தான் இவரை வந்து ஆப்ரேட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை லீக்கேஜ் பண்ணுறது, செய்தியை கசிய வருது. யாராக இருந்தாலும் ஒரு எதிரியாக இருக்கிறவங்க எப்படி சார் உடனே நட்பாகி, அதுவும் ஒரு அமைச்சர் எப்படி கையாள முடியும், தலைமைக்கு போய் சேர்க்கறது. அது அப்படின்னா பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஊழல் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கும்பலை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த கும்பலோடய ஒரு கை கொடுத்துருக்காரு பாருங்கன்னு. ஆனால் உளவுத்துறை இருக்குது, விசாரிச்சிட போகிறாங்க, டெய்லி சிஎம்க்கு ரிப்போர்ட் போகுது, சரியா தப்பான்னு அவர் கண்டுபிடிச்சிட போகிறாரு. ஆனால் இவங்க வந்து ஒரு பேரை கெட்ட பேரை உண்டு பண்ணுறது, உண்டு பண்ணி ஏதாவது வந்து இவரை காலி பண்ணிடணும். ஒரு 4 அமைச்சர்களை குறி வைக்கிறாங்க. ஓகே. பிரபு, அப்புறம் நம்ம விக்னேஷ், ரமேஷ், அப்புறம் 1-2-3 அமைச்சர்கள். இவங்களை கரெக்டாக வந்து சில கும்பல் குறி வச்சு இவங்களை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணுறாங்க வெளியிலேருந்து. என்னென்னா இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ஷார்ப்பாக இருக்காங்க. எங்கெங்கே லீக்கேஜ் இருக்குன்னா எலி தோன்ற மாதிரி தோண்டி எடுத்துறாங்க, எங்கே வழி போகிறதெல்லாம் அப்படின்னு இவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க டார்கெட் பண்ண வேண்டிய வேலையை செய்கிறாங்க. ஓகே. அதுக்கு சில பத்திரிகைகள்கிட்ட செய்திகளை கொடுத்து கசியை விட்டு, எந்த அடிப்படை ஆதாரமே இல்லாமல், ஒரு பத்திரிகை தர்மம் எதுவுமே இல்லாமல் ஆதாரத்தை எடுத்து போடு, இவ்வளோ போடுற நீங்கள் ஆதாரத்தை போடுங்களேன், ஏன் போடலை? அப்போ இது ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க, வேற யாராவது வரட்டும் அப்படிங்கிறக்காக. இல்லை, இதுவும் முதல்வர் அவர்களோட பார்வைக்கு போகும். இல்லை, அவங்களோட மனநிலையானது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது ஒரு இளம் அமைச்சர்கள் அவங்களோட வேகமான ஒரு செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது
இதெல்லாம் அதை முடைக்கிறாங்க சார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இல்லை, தப்பு செஞ்சவங்களுக்கு தாங்க பயப்படணும். தப்பு செஞ்சவங்க நேரடியாக சிஎம் பார்த்து அண்ணா இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்களே கொண்டு போய் காமிச்சிருவாங்க. ஓகே. உங்களே தெரியும் போய் அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு. ம், ம், ம். நேரடியாக போய் சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் பாருங்கன்னு. ம். அப்போ அந்த சிபிசிஐடி கூட விசாரிக்கை பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகே. முடிஞ்சு போச்சு. ½ அன் ஹவரில் கண்டுபிடிச்சிருவாங்க வாங்கியிருக்காரா இல்லையாங்கிறது. ம். டெய்லி ரிப்போர்ட் போங்க. ம். ஒரு அமைச்சருடைய செயல்பாடுகளையும் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் போகும். இவர் எல்லாத்தையும் கண்காணிக்கிறாருன்றாங்க. ஓகே. எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் வர்றாங்க, எல்லாத்தையும் கண்காணிக்கிறாரு. அதாவது அரசியலில் வந்து ஒரு பழந்துன்னு கொட்டை போட்ட ஆட்கள்லாம் கூட அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக பார்க்க மாட்டாங்க. இவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாருன்றாங்க. ம், ம். 6 மணினா 6 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கங்கன்றாரு. இப்போ நீங்கள் மதுவிலக்குத்துறைனா மதுவிலக்குத்துறையில் இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இன்னொரு 6 மாதம் கழிச்சு பாருங்கள், இன்னும் வேகமாக இருக்குது. இப்போ சட்டமன்றத்திலலாம் போட்டு வெளுக்கிறாங்க. ம். பழந்துன்னு கொட்டை போட்ட பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி தண்ணி குடிக்கிறாங்க உள்ளே உட்காந்து. போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. புள்ளி ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி பேசிட்டு உட்காந்து அடுத்த செகண்ட் இருந்துச்சு 2021 எடுத்துறாங்க. 21 என்னென்ன பண்ணியிருக்கீங்க, 22 என்ன பண்ணிருக்கீங்கன்னு புள்ளி ஒருத்தர் அடிக்கிறாங்க. அதை விட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாம் பார்த்து மிரண்டது பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் நித்யானந்த். இவர் இவ்வளோ பேசுவாரான்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். ஓகே. கவுண்டர் கொடுக்குறாருங்க. அது கவுண்டர்னா எப்படி? ஸ்பாட்லேயே கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? ஊழல் நடந்திருக்க உங்கள் ஆட்சின்னு ஒரு முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் பேசுகிறார். நீங்கள் புள்ளிவரத்தோட பேசுங்க, போகிற போக்கில் பேசாதீங்க, புள்ளிவரம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்சியில் நடந்த ரிப்போர்ட் தூக்கி வந்துடுறாங்க டாப்பில். சரி, இதெல்லாம் ஸ்பாட்டில் அடிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு விஷயத்தையும் கற்றுக்குறாங்க. அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிங்கும் போது இந்த லீகேஜஸ் அடைக்கிற வேலையை, அரசுக்கு நேரடியான வருவாயை கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கும் போது இவர் வந்து ப்ரைவேட் கொடுக்க போகிறாங்க, இல்லை வந்து ஆன்லைனில் வைக்க போகிறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை பழைய கேங்கிலே அவங்கள வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அந்த சாராய ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய பலரும் திமுககாரங்க தான். ஓகே. அதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். ஒரு கம்பெனிலாம் வந்து ஒரு படம் எடுத்து சாராய ஆலை லைசன்ஸ் வாங்கினாங்க. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை வைத்து ஒரு படம் எடுத்து அவரோட நட்பாக போய் அதற்கு பிறகு அதனுடைய பரிகாரமாக ஒரு சாராய ஆலையினுடைய லைசன்ஸே வாங்கினாங்க. ஓகே. எப்படி நடந்திருக்கு பாருங்க. ஓகே. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க. இந்த தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்டுகிட்டு இருந்த 2 முன்னாள் அமைச்சர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் சாராய ஆலை இருக்கு. ஓகே. ஒருத்தர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர், இன்னொருத்தர் திமுக பினாமி. ஓகே. மொத்தம் இல்லை, அந்த 2 கம்பெனி தான் அதிகமாகவும் மதுக்கள் வித்துக்கிட்டு இருக்கிறதாவும் தமிழ். ஆமாம், அவங்ககிட்ட தான் வாங்கி ஆகணும்ல. இப்போ நீங்கள் ஒரு பிராண்டு பியர் கேட்குறாங்கன்னா அந்த பிராண்ட் பியரை வந்து இங்கே கொடுக்குறதில்ல, அடுத்த மாநிலத்துல இம்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் அதிகமாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிட்டார் சார். இப்போ புதுசாக வெளியே இருந்து நிறைய நம்மளெல்லாம் போய் பிராண்டே கேட்குறானுங்க. அந்த பிராண்டு கொண்டு வாங்க, இந்த பிராண்டு கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு. ஆமாம். இப்போ என்ன ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி. சரி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சோன் முக்கியமான பிராண்டை நமக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகுனா இங்கே வாங்குறோம்ல, இது குறையும். ஓகே. அப்போ நடத்துறது யாரு? திமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய பலரும் நடத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே ப்ரொடக்ஷனே கம்மியாயிரும். அப்போ இதெல்லாம் அடிப்படையிலேருந்து அவங்க தோன்றதுனால பார்ல இருந்து ஃபேக்டரி வரைக்கும், அட்டைப்பட்டியிலேருந்து பாட்டில் வரைக்கும், A to Z எல்லாத்துலேயும் கூட இந்த ஆட்டில் சொல்லுவாங்க, ஆட்டில் வந்து தலையிலேருந்து காலை வரைக்கும் எல்லாம் பாட்டாக பிரித்து வைப்பாங்க. அந்த மாதிரி பாட்டாக அடிச்சிருக்காங்க. அட்டைப்பட்டியிலேருந்து, பாட்டிலேருந்து, மூடியிலேருந்து, ஃபேக்ட்ரியிலேருந்து, டிரான்ஸ்போர்ட்டிங்லேருந்து, இறக்குறவங்கள ஷிப்பிங்கு, ஏற்றுமதி, அந்த இது கூலி இறங்கி வைக்கிற கூலி கொடுப்பாங்கல்ல, அதில் அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. இப்போ வந்து பணம் வருவாய் வாங்கி வருமானமே இல்லை. ஓகே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து புது டெண்டர், ஓப்பன் டெண்டர், யார் வேணாலும் கலந்துக்கலாம். வாங்க, யார் அதிகமாக கோட் பண்ணுறீங்க எடுத்துங்க. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப முதலமைச்சர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அதை இவங்க இந்த மாதிரியான ஒரு யங் அமைச்சர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவர் சொல்கிறத விட ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவங்களுக்கு டார்கெட் பண்ண, மன ரீதியாக காலி பண்ணணும். ஓகே. அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், முதலமைச்சர் கெட்ட பேர் உண்டு பண்ணணும், பொதுமக்கள் மத்தியில் அவங்கள வந்து தப்பாக ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரு 4-5 யங் அமைச்சர்களை குறிவைத்து இந்த வேலையை செய்கிறாங்க. அதில் இவரையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க.